ஹாய் சொல்லுங்க மாமா. ஹாய் ஹாய் ஹாய். வருதாங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு என்னை ஒன்றா வைக்க போகிறேன் இருக்காருங்க. இன்னைக்கு நேற்று ஒரு சொந்தம் இல்லைங்க, பழக்கம் இல்லைங்க. எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன், எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி, சரிங்களா? இவர் தான் இனிமேல் கல்யாணம் முடிச்சு நம்ம எவ்வளோ நாளுங்க பழகுறோம்? 5 வருஷமாக இருக்கும்ல. 5 வருஷமாக நான் வர்றேன் போகிறேன். எங்கள் மாமாவை பார்த்துட்டு போவேன். எங்கள் மாமாவுக்கு பெட்டி கடையில் வச்சு கொடுத்துட்டேன். கடலை வச்சு மாமா சீக்கிரமா வீடை பாருங்க மாமா. நம்ம 2 பேர் குடியிருப்போம், பிள்ளைங்களும் பார்க்க மாட்டேதுங்க. நான் ஒரு வியாபாரம் பார்க்குறேன். நம்ம 2 பேர் ஒரு வீடு எந்த ஏரியாவில் பார்க்க போகிறீங்க? வீடு எங்கண்ணா? அடையாரா இருக்கா? சின்ன சின்ன வீடு வாடகைக்கு எவ்வளவு? பரவாயில்லையே. நான் வியாபாரத்துக்கு போகிறேன். இது எங்கே போவேன் நான் வியாபாரத்துக்கு? அங்கே இதில் பாம்பு பண்ணையில் போட்டு தர்றியா? நீ சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த பாம்பு பண்ணிக்கிட்ட எனக்கு ஒரு கடையை போட்டு கொடுத்துரு. அந்தாண்டா ஒருத்தி போட்டுருக்கா, இங்கிட்டு ஒருத்தி போட்டுருக்காளே இருந்துச்சா? சரி மாமா, நான் உங்களை தாங்க மாமா நினச்சிக்கிட்டே இருக்கேன் மாமா. நீங்கள் எனக்கு பார்த்துக்கோங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் நிம்மதியாக சென்னையில் வாழுவோம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வேஸ்ட்டு, யாருமே சரி கிடையாது. ஒரு பிள்ளைங்க என்னை பார்க்க மாட்டேங்குது. அதனால் நம்ம வாட்டுக்கு சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறேன் மாமா. ஆமாம், நீங்கள் எனக்கு வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போட்டுருங்க. எனக்கு கடை வச்சு கொடுத்துருங்க சிம்பிளாக. நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்கே போய் வாங்கணும் சரக்கு? கொண்டு வந்துடுவீங்களா? ஐயோ, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அப்போ நான் எங்கே அலைய வேணாம். உங்களுக்கு சோறு மட்டும் காய்ச்சி நம்ம டிஃபனில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவனுக்குள்ளே வியாபாரம் பார்த்துட்டு போயிடுவான். சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒத்திக்கு வீடு பிடிப்போம். இந்த ஊரில் எப்படி சொல்லுவாங்க ஒத்திக்கு? லீஸுக்கு எடுப்பான். எடுத்து நான் எங்கள் மாமாவும் குடியிருக்க போகிறோம்ப்பா. யாரையுமே நம்ப முடியலைப்பா. ஒருத்தருமே சரியில்லை. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் உண்மையாக இருக்கார், எந்த பொய்யுமே பேச மாட்டார். நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நான் இதை எப்போ வெளியே விடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு நல்ல நாள் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இவர் தாப்பா எங்கள் மாமா. இனிமேல் கல்யாணம் முடித்து நாங்கள் அடையாறுக்கிட்ட வீடு பிடிச்சி குடியிருக்க போகிறோம். அடையாறில் கடையும் போட்டு தர மாட்டார் எனக்கு, சரிங்களா? அப்படியே அங்கனக்குள்ளேயே கடை. என்ன மாமா கடை போடுவீங்க? இந்த கடையவா? ஓ, மாங்காய் ஏதாச்சும் வெள்ளரி பிடிச்சி விட்ட அழகா வெட்டி போயிடுவேன். இது அண்ணாச்சி பழம் மாங்காய் 30 ரூபான்னு அந்த பிள்ளை. அங்கே வெட்டி விற்றுருவான். சரியா மாமா? எங்கள் மாமாப்பா பார்த்துக்கோங்க. வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். நாங்கள் குடியிருக்க போகிறோம். இல்லை, இங்கே வீடு பார்க்க சொல்லிட்டேன். இங்கேனே வீடு பார்த்துட்டு நானும் வியாபாரம் பார்க்க போகிறேன். சரிங்களா? பாவம், அவர் தனியாகவே இருக்காரு. சந்தோஷம். சிரிப்பா பாருங்க. நமக்கு இப்போயே ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பொய்யெல்லாம் போட ஆரம்பிட்டாங்க. அவங்க ஒரு கட்டில் வாங்கி தரமிட்டுருக்காங்கப்பா. நீங்களும் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு வேறு லைட்டு, வீட்டுக்கு என்னம்மா வேணும்? வீட்டில் என்னென்ன இருக்குது புதுசா? எல்லாமே இருக்கா? அவங்க பாட்டு சிரிக்கணும், பேசாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை இங்கே பாருங்க. ஆமாம், அதனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மொய்யெல்லாம் செய்யுங்க. நாங்கள் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். இனிமேல் தான் முத ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ண போகிறோம். எங்கள் மாமா ரொம்ப வெக்கப்படுறாரு. அந்த வெக்க கூச்சத்தெல்லாம் நம்ம இது பண்ண செய்யக்கூடாது மாமான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் மாமாவும் நாங்களும் ஜோடியாக டான்ஸ் ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம். பாருங்கள், நீங்கள் தான் ஜோடியாக ஆடுவீங்களா? நாங்களும் ஜோடியாக ஆடுவோம். சரிங்களா? பாய். வரட்டு அதனால என்ன இருக்கு? சரி, அடுத்து நீ வரீங்களா? இங்கே பாருங்க, என் தம்பியை பாருங்க. இவர் என் தம்பி. யாருமே எங்க இல்லை. இது யாரு? சொல்லலப்பா, உண்மைக்குமே தான் சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன். என்னை பார்க்க யாருமே இல்லைன்றதுனால அந்த ஐயா அங்கனக்குள்ளே காந்தி பூங்காவில் கடலை விற்கிறார். கடலை விற்கிறனால அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஐயா, நீங்கள் வீடு பிடிச்சி வைங்க, நான் உங்கள் கூட வந்துடுறேன்.
என்னை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைங்கய்யா. ஒரு ஆதரவுக்கு ஒரு துணைக்கு நாள் வேணும்லங்க. ஒரு தவறான வாழ்க்கை இனிமேல் வந்து தவறான வாழ்க்கைக்கெல்லாம் துணை தேவை கிடையாது. நமக்கு ஒன்றுண்டா என்னான்னு பார்ப்பாங்கல்ல, அதுக்குனாலும் ஒரு துணை வேணும். அந்த ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு, அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. நாங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், உங்கள் ஆதார் கார்டெலாம் ரெடி பண்ணுங்கள், அப்படியே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். பண்ணி என்னை அடையாறுக்கிட்ட வீடு இருக்கான், அவங்க வீடு பிடிக்கிறேம்மா அப்படின்ட்டு இருக்காரு. நான் சொன்னேன், நானும் ஒரு வியாபாரம் பார்க்குறேங்க ஐயா, நீங்களும் ஒரு வியாபாரம் பாருங்கள், 2 பேரும் வாழுவோம். எதுக்கு பிள்ளைங்கள்ட்ட போய் நம்ம கொடுமைப்படுத்தணும்? பிள்ளைங்களாம் யாருமே பார்க்க மாட்டுறாங்க, வைக்க மாட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி முடியலை, ஆனால் சபரி தீவுக்கு அங்கேருந்து பசிக்குதுன்றாங்க. முடியலை, எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க பசிக்குதுன்னு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பெத்ததா என்னம்மா பண்ணுறாங்க? பாவம், இவ்வளோ நாள் நல்லா பார்த்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டோம். அந்த 2 பையங்களும் பாவம் பட்டினி பஸ்ஸின்னு கிடக்குறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க. நான் வியாபாரத்துக்கு போனால் தானே, வியாபாரத்துக்கு போகும்போது சபரிக்கு நான் ஏதாவது கொடுத்து விடுவேன். வியாபாரத்துக்கே போகலை, நான் எந்த காசு கொடுப்பேன், என்ன பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சிக்கு. இப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் நொந்துக்கிட்டு இருக்குந்தா நமக்கு அந்த ஐயா வயசானவர் தான், பரவாயில்ல, இருந்தாலும் அவர் இருக்கிற வரைக்கும் இருப்போம். வேறு என்ன பண்ணுறது? நம்மளும் ஒரு வியாபாரத்தை பார்ப்போம், அவர் ஒரு வியாபாரத்தை பார்த்து காசு தருவார்ல, அதை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா. யாரும் தப்பாக எடுக்காதீங்க, வேறு வழி தெரியலை எனக்கு. நான் எத்தனையோ வெட்ட மாப்பிள்ளைன்னு கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வந்து சொல்கிற மாதிரி இல்லை. சரி, நம்மளாக செலெக்ஷன் பண்ணிக்கிடுவோம், வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஐயாட்ட அன்றைக்கி பேசி முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து மதுரைக்கு போய் எல்லா ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் பண்ணி வாழுவோம் சொல்லிட்டாங்கப்பா. இது ப்ராமிஸ்ப்பா, பொய்யெல்லாம் இல்லை, இது ப்ராமிஸு. இது வந்து என்ன மரம்? கொடிக்கா மரமா? என்ன மரம்னது இல்லைப்பா, இவ்வளோ அழகாக இருக்குப்பா, நல்லாயிருக்கு இந்த மரம். சரிங்களா? அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்கப்பா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நமக்கு துணையை தேடிக்கிட்டோம்னா அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா அவங்கள நம்ம பார்ப்பாங்க. சரிங்களாப்பா? என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியும். நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் எங்கிட்டு அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு நான் எங்கிட்டு பார்க்க முடியும் சொல்லுங்கள்? ஆனால் அந்த பயலுக்கு பாவம், இந்த கடவுள் என்னை உடம்பு நல்லா வைக்க மாட்டுறாரு. கொஞ்சம் சீக்கிரம் நாளைக்கு வந்து என்ன செய்யணும், நாளைக்கு வந்து இதை எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட் அப்புறம் வியாழக்கிழமை கொண்டு வந்து காமின்ட்டுருக்காரு எங்கள் டாக்டரு. வியாழக்கிழமை கொண்டு வந்து காட்டணும். அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன் நான் இங்கே இருந்து தான் ஆகணும். என் உடம்பை பார்த்தா தானே எனக்கு என்ன ப்ராப்ளம்னு தடுத்து நிறுத்த முடியும், என்ன ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கலாம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவேன் நாளைக்கு எடுத்துருவேன். எடுத்துட்டு அந்த ரிசல்ட்டு பூரா டாக்டருக்கு போயிடும், அவங்க அடிச்சு விட்ருவாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு வியாழக்கிழமை வந்து என்னை பாருன்ட்ருக்காரு எங்கள் டாக்டர். பார்த்துட்டு தாப்பா அதுக்கப்புறம் மதுரைக்கு கிளம்பணும். சரிங்களா? சொந்த பிள்ளைங்களா, செல்ல பிள்ளைங்களா, அழகு பிள்ளைங்களா, ஆயா சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. நல்ல மாப்பிள்ளை, நல்லவர், தங்கம்பத்த மாப்பிள்ளை. சரிங்களா? என் வீடியோவை முழுசாக பாருங்கள். பாய்.